इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् ईक्षितृत्वं स्वतः सिद्धं जन्तूनां च ततोऽन्यतः अज्ञानात् इत्यतो अन्यत्वं सदसीति निवर्त्यते एतावद्धि अमृतत्वं न किञ्चित् अन्यसहायकम् ज्ञानस्य इति ब्रुवत् शास्त्रं तलिङ्गं कर्म बाधते உபதேசாஸ்திர பிரகரணத்துல மத்திய பாகத்துல 11வது பிரகரணம் ஈட்சித்திருத்வ பிரகரணம்னு பேரு. ஈட்சணம்னா பார்க்கிறதுன்னு அர்த்தம். அந்த பார்க்கிறவர் ஒருத்தர் பரமாத்மா தான். எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கார். எப்படி பார்த்து கொண்டிருக்கார் நமக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். எதற்கு இது குடம்னு நீங்க பாக்குற குடத்தை பாக்குற குடத்தை பார்க்கும் பொழுது இது குடம்னு உங்களுக்கு அறிவு வருது. அதற்கு பிறகு மறுபடியும் நீங்க என்ன சொல்றேன், இந்த குடத்தை விட இக்குடத்தை நான் அறிவேன்னு இன்னொரு ஞானம் வருது. முதல்ல என்ன பண்ணிருக்கேன், இது குடம்னு பார்த்து அதுக்கு உங்களுக்கு குடம் தெரிஞ்சதோ அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றேன், நான் குடத்தை அறிகிறேன். இந்த அறிவு உங்களுக்கு எப்படி உண்டு? குடத்தை பார்த்ததுமே இது குடங்கிற அறிவு வரலாம், அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் தாங்கள் குடத்தை அறிவீர்களான்னு நான் கேட்டேனே, ஆனால் நான் குடத்தை அறிகிறேன் அப்படின்னு இது யார் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது? இதுல நான் ஒரு பதார்த்தம் இருக்க அதையும் காட்டுறேன். நான் குடத்தை பார்க்கிறேன்னா இது தெரியும், நம்ம குடத்தினுடைய அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு அங்க ஒரு நான் இருக்கு. அதை பிரகாஷ்க்கு வர யாரு? கொஞ்சம் யோசனை பண்ணா முதல்றது உங்களுக்கு வந்த ஞானம், ரெண்டாவது ஞானம் உங்களுக்கும் சேர்த்து பின்னால் ஒருத்தர் இருக்க அவர் கொடுத்த ஞானம். அதனால்தான் உங்க கண்ணு நன்னா தெரிகிறதோ அப்படின்னு கேட்கணும்னா நான் நன்றாக பார்க்கிறேன் அப்படிங்கிற அறிவு. அதை ஒழித்தவர் யாரு? நமக்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மா. இதே பரமாத்மா தான் என்ன பண்ணினார் முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை படைக்கணும்னு நினைச்சார். உலகத்தை படைக்கணும்னு நினைச்சுட்டு அவர் படைச்சுட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை எப்படி படைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் தான் படைச்சார். இது எந்த மனுஷியாளுக்கும் சாதாரண மனுஷியாளுக்கும் இது காமன். எங்கேயாவது போகணும்னா என்ன பண்றேன், நான் 10 மணிக்கு கிளம்புறேன், காலமே 10 மணிக்கு கிளம்புறேன், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போறேன், பஸ் ஏறுகிறேன், மறுபடியும் அங்கே இறங்கி அவளை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி வரேன். இப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தானே போறான். உங்களுக்கு பிளான் பண்ண தெரியலன்னாலும் நீங்க பிளான் பண்ற தெரியாது போனாலும் உங்களுக்கு நிச்சயமா அதை பண்ணித்தான் போறேன். ஏன்னா அது மாதிரி நடந்துக்கிறேன். ஆகையால் அதையும் முன்னால பிளான் பண்ணிட்டு தான் எல்லா மனுஷாலும் எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ற. அதே மாதிரியே பரமாத்மா உள்ள இருக்கக்கூடியதான பொருள்லாம் ஒழுங்கா நடக்கிறதா, கண்ணு ஒழுங்கா பாக்குறதா, காது கேட்கறதா, மூக்கு முகறதா எல்லாம் அவர் பார்த்திருக்காரு. அம்மா வயசுல இருக்கும் பொழுது இந்த குழந்தைய அவனுக்கு என்னென்ன உருப்படி வேணும், எப்படி இருக்கு, அதெல்லாம் நல்லா டெவலப் ஆறதான்னு அவர் பார்த்துக்கிறார். இல்லைன்னு எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த பாருங்க, இத்தனை உருப்படிகளும் சில கை என்ன, கால் என்ன, கண்ணு என்ன, மூக்கண்ணு அல்ல எல்லாம் வந்துடுறாரு. வந்து அதுக்கு தகுந்த வேலை செய்ய முன்னால வயசுக்குள்ள வேலை செஞ்சதோ இல்லையே தெரியாது. வெளியில வந்ததுமே எல்லாமும் வேலை செய்யாது. அதை வேலை செய்யும்படி எப்படி பண்ணினார்? அந்த குழந்தையினுடைய ஹார்ட் எப்பவுமே அசைஞ்சுட்டே இருக்கணும், மூச்சுக்காக வாங்கிட்டே இருக்கணும், நிறுத்தப்படாது. சாப்பிட்டா 1க்கு 2க்கு போகணும் அந்த குழந்தை. அதனுடைய கண்கள் இப்படி இருக்கு, அந்த கண்ணுக்கு மேல சின்ன சின்னதா முடி வச்சிருக்கல அதையும் வச்சார்.
நினைச்சு பார்க்கலாமா? பார்க்க முடியுமா நம்மளால? இதெல்லாம் பண்றதுன்னு வந்துன்னா எத்தனை வருஷங்களாகும் மனுஷனால. ஆனா எத்தனை குழந்தைகள் பிறந்துட்டே இருக்கா. அதான் ஈக்ஷணம்னு பார்க்கிறது. நம்ம பார்க்கிறதுன்னா கண்ணால பார்க்கிறது மட்டும் இல்ல, நினைப்பது கூட. யாரோ ஒருத்தர் வந்த, சுவாமி இந்த கஷ்டமா இருக்கு எனக்கு இது அப்படின்னு அவருடைய கஷ்டத்தை சொல்ற பெரியவர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு? சரி நான் பாக்குறேன், நீங்க போங்க, தைரியமா இருங்கோ, நான் பாத்துக்கிறேன். இந்த நான் பார்க்கிறேன் கண்ணால பார்க்க போறார? உருவம் இருந்தா கண்ணால பார்க்கலாம், உருவம் இல்ல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது, அதுக்கு நான் ஏதோ சமாதானம் பண்றேன் போங்க அப்படிங்கிறாரு. இங்க பார்க்கிறேன்னு அர்த்தம்னா கண்ணால பார்க்கிறேன்னு அர்த்தம் இல்ல, நீங்க எதை கேட்டீங்களோ அதுக்கு சமாதானம் பண்ணுகிறேன் என்கிற அர்த்தம் தானே வருது. அப்படி நம்ம சரீரத்துக்குள்ள வரக்கூடியதான உருப்படிகளை எல்லாம் வேலை செய்யறதா என்று பார்க்கிற ஒருத்தர் இருக்க. அவர்தான் உலகத்தை படைச்சவர். அவர் என்ன பண்ணிவிட்டார்? உங்க இதயத்துக்குள்ள உங்க சரீரத்துக்குள்ள பொண்ணுண்டார். ததேவ அனுப்பிராவிஷத். உலகத்தை சிருஷ்டி பண்ணி பிறகு அந்த உலகத்துக்குள்ள அவர் அந்த சரீரத்துக்குள்ள பூந்துண்டார். பூந்துண்டதுமே தான் நம்ம கண்ணுக்காக மூக்கனாக எல்லா வேலையும் பண்ண தொடங்கிட்டு அந்த ஆத்மா உள்ள பூந்துண்டதுனால. அதே மாதிரியே மரண சந்தர்ப்பத்துல இந்த மனசானது நம்மளை விட்டு போடுறது வெளியில. அதுக்கப்புறம் எந்த உருப்படியும் வேலை செய்யாது. இத்தனை வருஷம் நமக்கு வேலை செஞ்சது, நமக்கு சகாயம் பண்ணினது, ஏன் மேல வேலை செய்யாது, அப்படி ஆயிடும். அதனால உள்ள இருக்கிறவர் யாரு? அவர்தான் ஈட்சிதா, பார்க்கிறவர். அவரை நம்ம ஆத்மான்னு சொல்றோம். அந்த ஆத்மாவுக்கு நீங்க எந்த உருவத்தையாவது கொடுத்து உபாசனம் பண்ணுங்க, அவர் கோவிக்க மாட்டார். பிள்ளையாரா தியானம் பண்ணுங்கோ, சுப்பிரமணிய சுவாமியா தியானம் பண்ணுங்கோ, இல்ல ஹரிஹர புத்திரன் அவரை தியானம் பண்ணுங்கோ, எப்படி எந்த உருவத்தையாவது எடுத்துக்கலாம். தாங்கள் எந்த உருவத்தை நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தை உபாசனை பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு தனிப்பட்டதாக ஒரு உருவம் இல்லையே. ஜலத்துக்கு தனியாக உருவம் இல்லை. எந்தெந்த பாத்திரத்துல நீங்க ஜலத்தை விடுறீங்களோ அந்த உருவத்தை அதை எடுத்துக்கிறது. தட்டில போட்டீங்கன்னா தக்க மாதிரி ஆயிடுறது, டம்ளர்ல போட்டா டம்ளர் மாதிரி ஆயிடுறது, கிண்ணத்துல வச்சா கிண்ணம் மாதிரி ஆடுறது. அதுக்கு தனியாக ஒரு உருவம் இல்லையோன்னு ஆகையால் எதை பிடிச்சுருக்கோ அந்த உருவத்தை அதை எடுத்துக்கிறது. அது என்ன பண்றது? அதை நீங்க அறிஞ்சலையானால் உங்களுக்கு எல்லா க்ஷேமமும் வரும். அதை அறியாமல் நம்ம வேற எதையோ ஆத்மான்னு நினைக்கிறோம். அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா நமக்கு மற்ற தொந்தர்கள், சுகம் துக்கம் இவைகள்லாம் வந்து சேரும். ஆகையால் இனிமேல நம்ம எப்படி தெரிந்து கொள்ளணும்? எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு சுகமோ துக்கமோ மற்றவர்கள் ஒன்றும் கிடையாது, ஒரு குணமும் இல்லை. அவர் எப்பொழுதும் அவர் பார்க்கிறதுனாலதான் எல்லாமும் எனக்கு நடக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். காந்த கல் இருக்கு, அந்த காந்த கல் பக்கத்துல ஒரு இரும்பு துண்டு இருந்ததுன்னா அந்த இரும்பு துண்டு ஓடி போய் அதோட ஒட்டிக்கிறது. காந்த கல் போய் வா வா என்கிட்ட வா நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதா கிடையாது. ஆனா என்ன ஆயிடுத்து? அந்த காந்த கல் வந்ததுன்னா ஈர்ப்பு சக்தி இருக்கு, அந்த சக்தினால அது இழுத்துக்கிறது. அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு பல சக்திகள் உண்டு. அந்த பல சக்திகள் என்ன பண்றது? கண்ணு காது மூக்கனாக்க எல்லாத்துக்கும் தன் தன் சக்தியை கொடுக்கிறது. அது கொடுக்கும் பொழுது அது வேலை செய்யுது. இப்ப நாம என்ன உண்மை எப்படி இருக்கு அப்படின்னா, புலன்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கும் பொழுது எல்லா உருப்படிகளுக்கும் சக்தியை கொடுக்கிறார். அந்த சக்தியினால எல்லா உருப்படியும் வேலை செய்கிறது. இது நகமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியதான வழி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை விட்டுவிட்டு நானே எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்னாச்சு? இந்த சரீரத்தை நான் என்று நினைப்பதனால சரீரத்தோடு ஒட்டினதான பல தர்மங்களுக்கு இவனுக்கு வந்து எது முக்கியமோ அதை விட்டுவிட்டு அஜ்ஞானம் வந்து சேர்ந்து. அஜ்ஞானம்னு தெரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். தனியா ஒரு பதம் சொன்னேன். ஆனா ஆக்சுவலா அஜ்ஞானம்னா என்ன அர்த்தம்? அறியாதவன், அறியாமைன்னு அர்த்தம். எதை அறியணுமோ அது அறியாத போனால் கஷ்டம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அறிய வேண்டியதான ஆன்மாவை அறியவில்லை. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ஊர்வம்பும் நமக்கு வேணும்.
இப்படி இருக்கிறதுனால தான் கஷ்டம். ஆகையால் அந்த சாட்சி ஸ்வரூபத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் என்பதற்காக இங்க தனி பிரகரணம் அதுக்கு. அந்த பிரகரணத்தை சொல்றாரு. ஈட்சிதம் ஸ்வதஸ்தித்தம் ஜந்தூனாம் ததோ அந்யதா அஜ்ஞானாத் அப்படி பிரிக்கணும். இங்க ஸ்லோகங்கள்லாம் எப்படின்னா அன்வயம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஈட்சிதம் ஸ்வதஸ்தித்தம் அந்த பரமாத்மாவுக்கு பார்க்கிறது என்கிறது நேச்சர். இந்த தீபம் இருக்கு, அது என்ன பண்றது, எல்லாத்தையும் விளக்குகிறது. அதனால்தான் அதுக்கு விளக்குன்னு பேர் வச்சிருக்கோம். எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது. அதே போல நீங்க பாருங்க, சூரியன் எப்படி இருக்க, எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறதாகவே இருக்க. இந்த தீபமாகட்டும் சூரியனாகட்டும் அவளுடைய சுபாவம் என்ன இருக்கு, எல்லாவற்றையும் பிரகாசிப்பது. அதான் அவளுடைய சுபாவம். அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு, தத்தேவ ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாசதே மிருதம். அது என்ன பண்றது, எல்லாவற்றையும் உழைக்கின்றே இருக்கு. அதனால்தான் ராத்திரி 1 மணிக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்க எழுந்துட்டேன்னா மீதி எல்லாம் தெரியணுமே, ஏன்னால் நீங்க லைட்டு போட்டுதான் பார்க்கணும். ஆனா நான் ஒரு அறிவு வருது பார்த்தா, அதுக்கு லைட் வேணுமா, முழிப்பு வந்தாச்சு அப்படின்னு போகணுங்கிற. இந்த முழுப்பு வந்தாச்சு, நான் மொழித்து கொண்டிருக்கேன், முழித்து கொண்டாச்சுன்னு யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? பார்த்தா தானே தெரியணும், பார்க்காம உங்களுக்கு தெரியுது. அதான் அதுக்கு ஸ்வப்பிரகாசம்னு பேர். ஸ்வப்பிரகாசம்னு என்ன, இன்னொன்னால் விளக்கப்படாமல் தனக்கு தானே விஷயங்களை அறிகிறது. அதே மாதிரியே இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. நீங்க முடிச்சுட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் தீபம் இந்த ஹாலை பார்க்கறதுக்கு ஒரு தீபம் போடும், ஆள் முழுக்க விளக்கிறது. ஆனா என்ன இத்தனை தீபம் போட்டிருக்கல, வேஸ்ட் தானேன்னு சொல்லப்படாது. ஒரு தீபம் இருந்தாலே போரும். ஆனா நன்னா ஒழிக்கணுங்கிறதுக்காக பல தீபங்களை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரியே ஆத்மா ஒன்றாக உங்க இதயத்துக்குள்ள இருந்த போதிலும் அந்த மனசு என்ன பண்ற தெரியுமா, நான் தான் வேற ஒழிக்கிறது. புத்திங்கிறது எப்படி, தான் அது தனியா ஒழிக்கிறது. ஆனா இவர்களுடைய எல்லாத்தினுடைய ஒளியும் எங்கிருந்து வந்தது, ஆத்மாவனிடத்தில் வந்து சூரியன் பிரகாசிக்கிறார். நம்ம குழந்தை என்ன பண்ணினா, ஒரு கண்ணாடி அவனுக்கு கிடைச்சது, அந்த சூரியனுடைய ஒளியில வச்சான். வரக்கூடியதான அந்த ஒளியானது நமக்கு நம்ம ரூமுக்குள்ள வரும்படி பண்ணினா, இப்ப ரூமுக்குள்ள பிரகாசிக்கிறது அது எந்த ஒளி, கண்ணாடியில இருந்து விட்ட ஒளி. அந்த கண்ணாடி ஒளிக்கிறது அது என்ன ஒளி, சூரியனுடைய ஒளி. அதே மாதிரியே அந்த சூரியனையே விளக்கக்கூடியதான ஒளிகள் வேற இருக்கு. நட்சத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்தி குதோ யமக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்யபாசா சர்வவிதம் விபாதி அப்படின்னு அந்த பரமாத்மாவுடைய ஒளியானது சூரியன் இடத்துல பட்டு, சூரியனுடைய ஒளியானது மறுபடியும் கண்ணாடியில விழுந்து, கண்ணாடியின் ஒளியானது நீங்க பார்த்துட்டு இருக்கு. இந்த செயலுக்கு கடைசியில இருக்கிறது யாரு, பரமாத்மா ஒருவர் தான். அவரை நாம் அறியணும். அப்ப அதை அறியாத போனால் நாம் வேற ஏதோ அதுன்னு நினைச்சுட்டு போயிட்டு வந்துட்டோம். அதான் சொல்றாரு, இந்த பரமாத்மாவுக்கு ஈட்சிதிருத்துவம், பார்க்கிறது, எல்லாவற்றையும் ஒழிக்கிறது என்கிறது சித்தம். அது அதனுடைய நேச்சர். சூரியனுக்கு ஒளியை கொடுப்பது எப்படி அதனுடைய அவருடைய சுவாவமோ, நெருப்பு ஒளியை கொடுக்கிறது எப்படி சுவாவமோ, அதே போலயே இந்த ஆத்மாவுக்கும் ஒழித்துக் கொண்டே இருப்பது என்கிறது சுவாவம். அதனால ஈட்சிதிருத்துவம் ஸ்வதஸ்தித்தம் ஜந்தூனாம் ததோ அந்யதா அஜ்ஞானாத். மற்ற பிராணிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ததோ அந்யதா, அதை விட நான் வேறு அப்படின்னு நினைச்சுட்டு அஜ்ஞானத்தினால இருக்க, அது கவனிக்கிறது இல்ல. நம் சரீரமே ஒரு சக்தி அப்படின்னு நினைச்சது இப்படியே இருக்கும். அத்தா அந்யத்துவம் சதசி நிவர்த்தியதே. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது என்ன சொல்றது, வேதமானது சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு. அப்பா இப்படி நினைக்காதையும் இதுதான் நீங்க பார்க்க முடியுது. ஏகமேவ அத்விதீயம் சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத். ஏகமேவ அத்விதீயம் சதேவ சோம்ய இதமக்ரே ஆசீத். அப்பா நீங்க எந்த உலகத்துல இருக்கீட, இந்த உலகமெல்லாம் முன்னால பரமாத்மாவாகத்தான் இருந்தது.
அதுல இருந்து பின்னால வந்தது. குயவன் இருக்கான், குயவனுடைய வீட்டுக்குள்ள போன இலையால பெரிய உருண்டையாத மண் கட்டி இருக்கு. ஒரு பல்லாயோ குடமோ ஒன்றும் இல்ல. நீங்க போயிட்டு சாயங்காலமா வந்திருக்கு. இப்ப என்ன சொன்னார், அந்த மண் உருண்டை மண் அங்க சேர்த்து வச்சானா அது இல்ல. ஆனா பல குடங்கள், பல மூடிகள், பல விவகாரங்கள், அகல்கள் இவைகள்லாம் இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, காலமா இருந்த மண்ணுத்தான் சாயங்காலத்துல இப்படியா மாறி போயிடுது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் சிருஷ்டிக்கு முன்னால் இருந்ததான் அந்த பரமாத்மாவானவர் இப்ப என்ன பண்ணினார், இத்தனை மனுஷாலையும் இத்தனை உருப்படைகளையும் மலைகள், மடுக்கள், நதிகள் எல்லாமே வரும்படி பண்ணிவிட்டார், படைத்து விட்டார். அந்த பரமாத்மாவே படைத்து விட்டார். குயவன் அப்படி இவத்தனையும் தயார் பண்ணினானோ அதே மாதிரி பரமாத்மா தயார் பண்ணினார். அப்படி தயார் பண்ணினா தான் நாமெல்லாம் பிறந்திருக்கோம். அப்புறம் என்ன பண்ணினார், தயார் பண்ணி அப்படியே விட்டுறது இல்ல, அதற்குள்ள தான் பூந்துட்டு இருக்கேன். இத்தனையும் தெரிந்து கொள்ளாமல் இந்த சரீரமே ஆத்மா, இதுதான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்றது, இல்லப்பா எந்த மிக சிறந்ததான உலகத்தை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் சத்தாக இருந்தது, பரமாத்மாவே இருந்தது, அவர் தான் இதை படைத்தார் அப்படிங்கிறது. அதனால அதோ அந்நியத்துவம், உங்க சரீரம் உங்க உருப்படி இதை விட வேறாக அந்நியத்துவம் சதசீதி நிவர்த்தியதே, அது வேறு இல்ல. இவைகள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதார்த்தமும் பரமாத்மாவின் இடத்துதான் அப்படின்னு சொல்றது. தங்கத்துல நிறைய ஆபரணங்கள் பண்ணினா, தங்க செங்கலி, தங்க வளை, தங்க மோதிரம், மணியெல்லாம் எல்லாம் தங்கம் தானே. அது தங்கத்திலிருந்து வந்திருந்த போரும் அது எப்படி தங்கமோ அப்படி பரமாத்மாவிடத்திலிருந்து வந்ததான இத்தனை பொருள்களும் பரமாத்மா தான். அதான் சதசீதி வர்த்தியதே. உலகத்துல மனுஷன் இததான் அறியணும், அறிய வேண்டியதான பொருள் இதுதான். ஆனா நமக்கு எல்லாமும் எதோ அறிகிறோம், அதனால பிரயோஜனம் இல்லாதெல்லாம் அறிகிறோம். அதற்காக தான் சொல்றோம், ஏதாவத்ய அமிர்தத்வம் நகிஞ்சித் அந்நிய சகாயகம் ஞானஸ்ய இதி ப்ருவத் சாஸ்திரம் கலிங்கம் கர்ம பாததே. யாஜ்ஞவல்கர்னு ஒரு முனிவர், அவருக்கு 2 ஆத்துக்காரி, மைத்ரேயின்னு ஒண்ணு, காத்தியாயனின்னு ஒரு அம்மா. வெகு நாட்கள் நிறைய காசு சம்பாதிச்சு இவாளுக்கு கொடுத்திருக்க, நிறைய பேருக்கு பாடம் சொல்லியாச்சு, நிம்மதியா இருக்க. அவருக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது, நாம் துறவரம் போடுவோம் அப்படின்ட்டு சன்னியாசி ஆகணும்னு. மைத்ரேயி அம்மாக்கு சொல்லியிருக்க, நான் சன்னியாசம் வாங்கி கொள்றேன்னு. அந்த அம்மா சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யக்கூடியதான செயல்கள் எல்லாம் ஒரு லாபத்தையோ ஒரு ஆனந்தத்தையோ கொடுக்கணும் என்பதற்காகத்தானே. இதை செஞ்சா நமக்கு வசதியா இருக்கும் என்று கருதி நாம ஏதோ செய்யறோம். அதே மாதிரி நீங்க துறவரம் போடணும்னு சொல்றப்ப அந்த துறவரத்தை எடுத்துக்கொள்றதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சுத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் எனக்கு சொல்லிட்டு பாப்படாத, இந்த காசை மட்டும் கொடுக்கறேல, இந்த காசுனால நான் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமா, பிறவி இல்லாத நிலையை அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், அம்மா பிறவி இல்லாதான நடைய இவ்வளவு காசு இல்ல, அந்த காசுனால செய்யக்கூடியதான செயல்கள் இல்ல, அதனால முடியாது. பிறந்தா இறந்தாகணும், இறந்தா பிறந்தாகணும், வேற வழி இல்ல. ஜாதஸ்திஹி துருவோ மிருத்யு துருவம் ஜன்ம மிருதஸ்தியச்ச. ஏதோ ஒரு நாள் பிறந்த வாழ்க்கெல்லாம் ஒரு நாள் காலமாயிடணும். அது என்ன 80ல வரலாம், 90ல வரலாம், 100ல வரலாம், சில பேருக்கு அதை கூட முன்னாலேயே வரலாம். ஆனா என்ன, ஒரு தரம் பிறந்தான்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாச்ச போய் தான் ஆகணும் ஒரு நாள். அதே போல போனவாள் எல்லாம் ஏதோ ஒரு நாள் பிறந்தான் ஆகணும். ஆகையால் கர்மாவனாலையும் அதனால செய்யக்கூடியத காசோ அதனால அடையக்கூடியதான கர்மாக்கள்னாலேயோ மோட்சம் வராது, பிறவி இல்லாதனால வராது. அப்படி இருக்குமையானால் எனக்கு பிடிக்காத, எனக்கு உபயோகப்படாத காசு எனக்கு கொடுத்தா என்ன லாபம், அது வேண்டாம். நீங்க எதை அறிந்திருக்கோ அதை சொல்லுங்க.
அதுக்கப்புறம் யாஜ்ஞவல்க்யர் நவா சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் உங்களுக்கு பிரியமா இருக்குன்னு நினைச்சுடையானால எதனால அந்த பொருள்னால இல்ல, தாங்களுக்கு உங்களுக்கு அதை வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு ஆனந்தம் வரும் எனக்கூடியதான எண்ணம் இருப்பதனால்தான் அது உங்கத்துல வச்சிருக்க. இது நமக்கு இது மேல ஆனந்தத்தை கொடுக்காதுன்னு நினைச்சுடையானா அடுத்த க்ஷணம் அதை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுறேன். பாருங்க, பல்பு எரியற வரைக்கும் பத்திரமா அதை வச்சுட்டு அது தொடக்கின்ற நல்லா பாக்குறேன். யூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இத்தனை நாள் நமக்கு உபயோகப்பட்டது நம்ம அதுலயே ஒரு மூலையில இருக்கட்டும் அப்படின்னு பத்திரமா வச்சுக்கிறோம். அதை கழட்டி நேரா கொண்டு போய் வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்ல போடுறேன். அதே தான் அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், தங்கை ஆகட்டும், அதே போல உலகத்தில் இருக்கக்கூடியதான காசோ நான் இன்னால சொல்லக்கூடியதான பதார்த்தமோ எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கோ அப்பத்தான் அதை வச்சுக்கிறேன். சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இல்லை என்று அறிந்தால் அதை தூக்கி போட்டுறாள். இதான நியாயம். ஆகையால் எப்பொழுதும் மனிதனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதான ஆன்மாவை அறி அப்படின்னு அறியணும்னா எப்படி அறியணும்? ஆத்மாவாரே திரட்டவ்யா, எப்படி ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா அப்படின்னு ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா குருமுகமாக கேட்கணும். கேட்கதை நாம் மறுபடியும் மறுபடியும் மனசால யோசனை பண்ணணும். ஒரு நிச்சயத்துக்கு வந்தப்பறம் அதே நினைச்சுண்டு இருக்கணும். எப்படி பண்ணேன்னா ஒரு நாளைக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு தெரியும் சொல்லிவிட்ட. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஏதாவதரே அப்படின்ட்டார். ஏதாவதரே அம்மா இவ்வளவுதான் அமிர்தத்துவம். அமிர்தத்துவம்னு வேற ஏதோ ஒண்ணு இல்ல, இத பண்ணினா போரும் அப்படின்னு முடிச்சார். அதான் இப்ப சொல்றார் ஏதாவத் அமிர்தத்துவம் நகிஞ்சித் அந்நிய சகாயகம். இந்த அறிவுக்கு வேற ஏதாவது நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த அறிவு இருந்தா போரும். அதுக்கப்புறம் இதை செய்யணும் அதை செய்யணும் அவளை பார்க்கணும் இதை பண்ண ஒன்னும் வேண்டியது. அறிந்து முக்தி அடைந்து அதுக்கப்புறம் வேற ஒரு காரியமும் இல்லை. அதான் ஏதாவது அமிர்தத்துவம் நகிஞ்சித் அந்நியத் சகாயகம் ஞானஸ்ய இது ப்ருவத் சாஸ்திரம் கலிங்கம் கர்ம பாததே. ஆகையால் ஒரு மனிதன் இப்பிறவியில் அடைவது அடைய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த நம்ம ஆத்மாவை அறிய வேண்டியது. அது அடையலைன்னா அது அறியலைன்னா வாழ்க்கையே வேஸ்ட். இகச்சேதவேரி தத சத்தியமஸ்தி நச்சேதிகாவேரி அப்புறம் மகதி வினஷ்டி. இந்த வாழ்நாளுக்குள்ள இதை நீங்க அறிந்து விட்டுடையானால் இது மேல ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மறுபிறவி இல்லை, பிறவி இல்லைன்னா துன்பம் இல்லை. பிறவி இருந்து சரீரம் இருக்குமையானால் இந்த சரீர கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, தலை வலிக்கிறது, மூக்கு வலிக்கிறது, பல் வலிக்கிறது எது இல்லைன்னு வச்சுருக்க. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த உடம்பு இருக்கும் பொழுதுதான். ராத்திரி தூங்குற இந்த சரீரத்தை மறந்து விட்டு நம்ம தூங்குற காலத்துல இத நினைக்கல, ஏதாவது துன்பமோ இன்பமோ தெரியறதா? சரீரத்தை நான் என்று கருதுற பரியந்தான் இத்தனையும். ஒன்ஸ் சரீரத்தை மறந்து விட்டு இல்லையானால் இவர்கள் ஒண்ணும் இல்லையோன்னா நீங்க என்ன அனுபவிக்கிறீர்கள்? அதே மாதிரியே அந்த சரீரமானது வஜமா உங்களது இல்லை. நமக்கு நமது நமதுன்னு பார்க்கறதுனால்தான் நினைக்கிறதுனால்தான் இப்படி வந்திருக்கு. ராத்திரி தூக்கத்துல இது என்னுடைய சரீரம் நினைக்கிறீங்களா? யார் கொசு வந்து கடிச்சாலும் நமக்கு தெரியறதா? இல்லையே. யாராவது தொட்டாலும் தெரியல, முழுக்க வர பரியந்தான். அப்ப விவகாரம் என்ன? அப்போ அது போல ஒரு ஸ்வரூபத்துல நமக்கு இன்ப துன்பங்கள் இல்லை. அதே மாதிரியே சரீரமே இல்லாத போனால் இன்ப துன்பங்கள் வராது. அப்ப க்ஷேமமா அதே மாதிரி இருப்பேன். இதுதான் முக்கியமா அறிந்து கொள்ளணும். ஆகையா நமக்கு முக்தி கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆத்மாவை அறியணும். வேற ஏதாவது பண்ணணுமா? ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை. ஏதோ காசு சம்பாதிக்க போறேன், உத்தியோகத்தை போறேன், அந்த காசுனால ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணினா நல்லதா இதை பண்ணினா நல்லதா தேடி அங்கே போய் இங்க போய் கடைசியில கஷ்டம்தான். இங்க இருந்து ஆரம்பிச்சு ஏதோ எக்ஸிபிஷன் போனேன், போயிட்டு கால் வலி ராத்திரி எல்லாம் என்னடா ஜாஸ்தி நடந்துட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வந்து நீங்க நன்னா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துமே ஆசைக்காரி இதை போய் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ற.
ஒருத்தருக்கு பிடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்கல லோகத்துல பார்த்துட்டு இருக்குமோ அல்லவா. இத்தனையும் பண்ணுங்க, நான் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த வாழ்க்கை இது முடியறதுக்குள்ள ஆத்மாவை அறிவேன், அதுக்காகத்தான் உங்களையே பிறக்க வச்சிருக்க. இந்த பிறவியினுடைய பரம தாத்பரியம் என்ன? ஆத்மாவை அறிவது. அதை பத்தி எப்பொழுதும் நினைக்காத போனா எப்படி? அதனாலதான் இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஏதாவது அமிர்தத்துவம் நகிஞ்சிதன்யதாயகம், இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அறிவுக்கு சகாயமாக வேற ஒண்ணுமே கிடையாது. அறிவு வந்தா மோட்சம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. அதை அறியறதுக்கு முன்னால எத்தனை பண்ணினாலும் தெரிய மாட்டேங்குது, அது பார்க்க. அதனாலதான் சொல்ற ஏதாவது அமிர்தத்துவம் நகிஞ்சிதன்யதாயகம் ஞானத்யா. இப்படி பிருவத் சாஸ்திரம், சாஸ்திரம் இதைத்தான் சொல்றது. சாஸ்திரம்னு சொன்னா சயின்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ற. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், மனிதன் பிசிக்ஸ் வாசிக்கிறான், கெமிஸ்ட்ரி வாசிக்கிறான், பயாலஜி வாசிக்கிறான், என்ன வாசிக்கிறான். அதனால அவன் எதை கண்டுபிடிக்கிறான்? இவனுக்கு எதனால் சந்தோஷம் வருமோ அதை கண்டுபிடிக்கிறான். ஒரு செல்போன் கண்டுபிடிச்சிருக்கான், அதுல கேமரா வச்சிருக்கான், அதுல வேற ஏதோ டவுன்லோடு அப்லோடுங்கிறான், இந்த ஆப் அந்த ஆப்புங்கிறான், என்னமோ சொல்றான் சார், என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். அதுல வேற சில பேர் எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு இருக்கா, இருக்கட்டும். ஆனா இத்தனையும் என்னன்னு இந்த சயின்ஸ் ஆனது உங்களுக்கு என்ன தேவை, எதை கொடுத்தா இவன் சந்தோஷமா இருப்பான், வசதியுடன் இருப்பான் என்கிறதான் கொடுக்கறது. எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, மருந்தெல்லாம் தயார் பண்ணி குடிக்கிறார், கோடி கோடி ரூபாயா வச்சுட்டு மருந்தை தயார் பண்றார். ஆனா அந்த மருந்து என்ன பண்றது? இவனுக்கு வந்ததான வலிய போக்குறது, அவ்வளவுதான். அது ரொம்ப பெரிய காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. இவனுக்கு அதனால் என்ன பிரயோஜனம், என்ன ஏதுன்னு பார்த்தோமே தவிர எனக்கு என்ன வேணும் என்கிறது சாஸ்திரம் சயின்ஸ் சொல்றது. ஆனா நான் யாருங்கிற கேள்வி இருக்கா தெரியலையா? இத்தனையும் சொல்றது உங்களுக்கு. பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ வேற எதை எடுத்திருந்தாலும் இந்த மனிதன் எப்படி சொகுசாக வாழலாம். கார் இருக்கு, கார்ல உட்கார்ந்த ஏசி இருக்கு, அத சாலகம் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான், ஆனந்தமா இருக்கு. அதோட இல்ல, 4 பேர் நம்மள பாக்குறான் பார்த்தா கார்ல போறது அப்படின்னு ஒரு கர்வம் இருக்கு. இத்தனையும் தான் இருக்கு. இவைகளை என்ன பண்றது? உங்களுக்கு என்ன தேவை அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்றது. ஆனா தங்கள் யாருன்னு சொன்னீங்களா அது சொல்லுமோ, அந்த சாஸ்திரம் எதுவும் சொல்லாது. ஆனா தாங்கள் யாருன்னு அறிந்து கொள்ளாமல் தங்களுக்கு இது வேணும் அது வேணும் நினைச்சலையானால் எத்தனை கொடுத்தாலும் போராது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால கிரிக்கெட் வச்சுட்டானே, ஏனால் காதல ஒண்ணு வச்சுட்டு கேட்டுட்டே இருப்பான். அவன் சொன்னாதான் நமக்கு தெரியும். 10 பேர் கேட்கிற போல ஒண்ணும் இல்ல, ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரேடியோன்னா, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவிங்கிறான், அந்த டிவி அனுப்புறம் கலர் டிவிங்கிறான், கலர் டிவி அனுப்புறம் எல்இடி எல்சிடிங்கிறான். சரத்தை ஒட்டிட்டு இருக்கா போல இருக்கு விவகாரம். நான் ஒத்தமே இல்ல, பார்த்து என்ன ஆச்சுன்னு என்ன பிறகு செல்ல வேண்டியது இல்ல, அவளே பார்த்துக்கிறேன். அதோட மட்டும் இல்ல, காதல வச்சுக்க வேண்டாம், நேரா கண்ணுக்கு தெரியறதுனால சாப்பிட்டுட்டே டிவி பார்ப்பேன், படுத்துட்டே டிவி பார்ப்பேன், செல்போன் பேசிட்டே டிவி பார்ப்பேன். இத்தனையும் உங்களுக்கு சொகுசான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கே தவிர பிறவி இல்லாதான ஒரு நிலையை கொடுக்க முடியுமோ? முடியாது. அது எப்ப வரும்? இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல இருந்தா அனுபவிங்க. இல்லாத சமயத்துல அதை பத்தி கவலை இல்லை. நீங்க பிறந்ததற்கு பிரயோஜனம் என்ன உங்களை அறியணும். அதை அறியாம மீதி காரியங்களை பண்றல, இதான் சாஸ்திரம் சொல்றது. அதனால ஞானத்தை இது புருவத் சாஸ்திரம் இப்படி சொல்லக்கூடியதான இந்த சாஸ்திரமானது சலிங்கம் கர்ம பாததே. கர்மா என்ன? இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அங்கே போங்க இங்கே போங்க. காலம் சும்மா இருக்கல, நீங்க கொஞ்சம் யோஜனை பாருங்க. ஒரு 10 நிமிஷம் வெறுமனா இருக்கல கிடையாது. வெறுமனை நீங்க உட்கார்ந்துருந்தாங்க ஈஸ்டர்ல, உங்க மனசு என்னென்னமோ சொல்றது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். மனசு ஜெயிக்க முடியறதோ இல்லையா? மனசை கட்டுப்படுத்தணும்னு என்னைக்கு நினைச்சாலோ அப்பதான் உங்களுக்கு தெரியறது இந்த மனசானது இவ்வளவு வேகமா ஓடும். எத்தனை பதார்த்தம் நீ எதையும் நினைக்காத அப்படின்னு சொன்னா
அப்புறம் தான் ஊர்ல இருக்கிற எல்லா பம்பும் நினைக்கும்படி பண்றது. அதான் அதனால இது பூர்வ சாஸ்திரம் சலிங்கம் கர்ம பாததே, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லல. ஆனா நீங்க பண்ண வேண்டியது இப்பிறவியை உங்களுக்கு கொடுத்ததுக்கு பரம தாற்பயம் என்ன, நான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சர்வேஷாம் மனசோ விருத்தம் அவிசேஷேண பஷ்யதா தஸ்யமே நிர்விகாரஸ்ய விசேஷஸ்ய கதஞ்சனா. இப்ப ஆத்மான்னு சொன்னேன், உலகத்தை படைத்த, தங்களுடைய உடல்களை எல்லாம் படைத்த பிறகு என்ன பண்ணினார், அதுக்குள்ள தான் பூந்துள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளேயும் பூந்துருக்கார் ஈஸ்வரஹா. அவர் பண்ணார் எல்லா சரீரத்துக்குள்ள ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய உடலையும் உள்ள பூந்துட்டு இருக்கார். அதனாலதான் அவங்க நான் யாரோ ஒருத்தர் நான் சொல்லாம இருக்கான பாருங்க, சொல்லாத போனாலும் எடுத்துக்கணுங்கிறார். பார்த்தேன் அப்படின்னா என்ன, நான் பார்த்தேன், நீங்க பார்த்தேன்னா நான் பார்த்தேன்னு ஏன் சொல்றேன், பார்த்தாருன்னா சொல்லுவேன். ஆனா நமக்கு எப்படி அறிவு வருது, பார்த்தேன், கேட்கிறேன், கேட்டேன், நினைத்தேன் அப்படித்தானே சொல்றேன். இங்க நான் சொல்லாத போனாலும் அதுக்குள்ள சேர்ந்திருக்கோ இல்லையா. அதே மாதிரி தான் அந்த உள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதுனால இத்தனையும் எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்க. இந்த நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுடைய மனசை பாக்கிறது இல்லாமல் பக்கத்துல இருக்கிற மனசையும் நான் பாக்கிறேன், இன்னொருத்தருடைய மனசையும் நான் பாக்கிறேன். இங்க விளக்கு இருக்க, என்ன ஒருத்தருக்காக போட்ட விளக்க, அதுல அந்த ஒளியில எல்லாரும் தெரிகிறாளா இல்லையா, தெரியல. அதே மாதிரி தான் உங்க இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார், என்னுடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். ஞானம் வச்சுக்கணும். யாரையும் விடல, அவருக்கு ஏற்றத்தாழ்வு இல்ல, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரன் ஏழை, ஆண பெண்ணு, அந்தனர் அந்நியன், ஒன்று ஒரு பேதமும் கிடையாது, எல்லாருக்குள்ளயும் அவர் இருக்கார். ஆனால் அவர் எல்லோரையும் பார்க்கும் பொழுது தனக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை பார்க்கிறார், இன்னொருத்தருடைய பதார்த்தத்தையும் பார்க்கிறார். அப்ப நமக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதோன்னு நினைக்காதீங்க. அந்தந்த உடல்ல இருந்து கொண்டு அந்தந்த விஷயங்களைத்தான் பார்க்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடியதான விஷயம் அவர் பார்த்தாலும் அவர் இதை நினைக்கிறது இல்லை. உங்க ஆத்துல இருக்கிற ரேடியோ இருந்தா நீங்க தான் பார்ப்பேன், எங்க ஆத்துல இருந்தா நான் பார்ப்பேன். எங்க ஆத்திலேயே உட்கார்ந்துட்டு உங்க ஆத்துல நடக்கிறத பார்க்க முடியுமா, முடியாது. அதான் சொல்ற சர்வேஷாம் மனசோ விருத்தம், எல்லோருக்கும் மனசுல வந்ததான பதார்த்தத்தை அவிசேஷேண பஷ்யதா விடாமல் பார்த்து கொண்டிருக்க. அதுலயும் இன்னார் இடத்துல நிறைய பார்ப்பேன், இன்னார் இடத்துல குறைச்சலா பார்ப்பேன்னு இல்லை. தீபம் இருக்க எல்லோருக்கும் ஒளியை கொடுக்கிறது, இவர் நல்லவர் ஆகையால் அதிக ஒளியை கொடுக்கிறேன், இவர் ஏழை கொஞ்சமாக ஒளியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையே. தீபம் எல்லாருக்குத்தானே கொடுக்கறது. அதே போல மழை வந்ததுன்னு வச்சுப்போம், மெட்ராஸ்ல இது வரைக்கும் வரல, அங்க வந்திருக்கு, ஆந்திரால எக்கச்சக்கமா வந்திருக்கான், கோதாவரி கிருஷ்ணா எல்லாமே ரொம்ப வளைகிறதுங்கிற. நம்ம ஊர்ல மദ്രാஸ்ல மழை வரட்டுமான்னு நினைக்கிறேன். அப்பப்ப 2 தூக்கல் வந்துட்டு கல்வி நின்று போயிடுறது. அது என்ன காரணமோ அதை பத்தி வேண்டாம். ஆனா விவகாரம் என்னன்னா, மழை வந்தது ஆனால் உங்களுக்கு கொஞ்சமா மழை, பக்கத்து பிள்ளைல அதிகமான மழை, இன்னும் ஏழைகள் வீட்டா நிறைய மழை பெஞ்சுட்டே இருப்பேன் அப்படிதான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே பெய்யுறது, அந்த வட்டத்தில் இருக்க எல்லாரும் கொண்டு தானே பெய்யுறது. அதே விதமாக காமன் எல்லா சரீரத்திலையும் அவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். சர்வேஷம் மனசோ விருத்தம், எல்லாம் அவளுடைய மனசுல என்னென்ன நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். சாதாரண கடையில இருக்கிறாள், வியாபாரம் பண்றவா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்க, நகமாக வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வந்தது நஷ்டம் வந்ததுன்னு கணக்கு போட்டிருக்கிறா, அது யாருக்கும் காமிக்க மாட்டேன். இன்கம் டாக்ஸுக்காக தனியா வேற ஒரு கணக்கு, இதேதான் நஷ்டம் வந்தா போல அவளுக்கு கணக்கு. அதே போல மற்ற உத்தியோகிகள் அவளுக்கு அது வேற கணக்கு. இப்படி ஒரே விஷயத்தையே பலவிதமாக பண்ணி பண்றாளோ இல்லையா, அப்படி பண்றாரா பகவான்? கிடையாது. எல்லோருடைய மனசுலையும் இருக்கிறத ஒழித்துக் கொண்டே இருக்க. நீங்க இது பண்ணணும்னு நினைக்கிற பொழுது அவர் அதை தீர்மானம் பண்றார். சில சமயத்தில் என்ன பண்ணணும், நாமளே
இன்னைக்கு விஷ்ணுதாசனாவும் படிக்கணும், காலம்பரம் எவ்வளவு ஜபிக்கணும், ஏதோ நினைக்கிறேன். நல்லா நினைக்கிறது இல்லை சார், அது வேற விவகாரம். ஒரு நீங்க நினைச்சேனால் நீங்க நினைச்சதை அந்த பரமாத்மா அறிஞ்சு விட்டார். ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருக்க. அதனால நம்ம மனசுல என்னென்ன எண்ணங்கள் வருதோ அத்தனை எண்ணங்களும் அவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு சரி பண்ணிட்டோம், நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சகாயம் பண்ற, இல்லைன்னா பண்ணாலே தெரிஞ்சுருக்க. இதுதான் லோகத்துல பழைய நாள் என்ன சொல்லுவான்னா, யமதர்ம ராஜா கிட்ட ஒரு சித்திரகுப்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து இந்த மனுஷன் போறானோ இல்லையா, போனதுமே யமதர்மராஜா ஆஸ்தானத்துக்கு தான் போறான். யமதர்மராஜா உட்கார்ந்து இருக்கு. இந்த சித்திரகுப்தன் என்ன பண்றார், இவர் எத்தனை வயசு வாழ்ந்தாலோ அத்தனை வயசையும் நடத்துல இவர் பண்ணின நல்ல கர்மா கெட்ட கர்மா எல்லாத்தையும் படிச்சு விடுறாரு. படிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன, இவ்வளவுதான் இத்தனை நாள் இதை பண்ணினான்னு படிச்சாச்சு. அதுக்கப்புறம் யமதர்மராஜா என்ன சொல்றாரு தெரியுமோ, நான் அவர் பாட்டுக்கு ஒண்ணும் இதெல்லாம் உள்ள போட மாட்டார். எத்தனை மனுஷால் அங்க இருக்கிறவளத்தை கூப்பிட்டு இவர் பண்ணின சுகங்களுக்கும் துன்பங்களுக்கும் என்ன பலம் இருக்கும் அந்த பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிற. இப்படி நடக்கிறது. அதனால நீங்க எதையும் ஏமாற்ற முடியாது. நீங்க இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கார் அப்படின்னா சந்தோஷமா சிரிச்சு நமக்கு நல்லது வர்றதுன்னு நினைக்கிறேன். இன்னென்ன கெட்ட காரியம் பண்ணிருக்காருன்னு சொன்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவேன், அப்படி பண்ணலையே, அந்த எண்ணத்துல நான் பண்ணலையே, ஏதோ நடந்தது அப்படி அந்த ஊர்ல போய் கூட புழுகிறது கிடையாது. ஏன்னா இவன் தான் பண்ணது ரைட்டுங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கா சார். நீங்க போய் பாப்பம் கால்குலேட் பண்ணினா கிடையாது, நான் இப்படி பண்ணவே இல்லை அப்படின்னா டக்குன்னு சவுத்துல வீடியோ வரும். நீங்க பண்ணினது அப்படியே சிசிடிவி மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு சித்திரகுப்தர்னு பேர். சித்திரம்னா சித்திர விசித்திரமான விஷயத்தை ரகசியமாக அந்த குப்தான்னு, குப்தம்னா ரகசியம்னு பேர். நீங்க மற்றவர்களுக்கு தெரியாமலேயே பண்ணினதான செயல்களை எல்லாமே அதுல கோடிஃபை பண்ணி வச்சுருக்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன நடக்கிறோமோ அதெல்லாம் வியாசாச்சாரியார் நிறைய புராணங்கள்ல எழுதியிருக்காரு விவகாரங்கள் முழுக்க. அது என்னாச்சு, அப்ப நீங்க ஒத்துக்கணும், கரெக்டா இது அது பலன் கொடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறார். அதனால நம்ம மனசுல எண்ணக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் பதிவாயிருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால யாருக்கும் தெரியாதுன்னு இருக்கா உள்ள அவருக்கு. அதே விதமா நம்ம பண்ணி நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதனுடைய பலம் ஒரு நாளைக்கு வந்துத்தான் ஆகும். ஏன்னா அப்படி இல்லைன்னா ஒரே கணத்துல பிறந்தவர்கள், ஒரே ஊர்ல பிறந்தவர்கள், சில பேர் சௌக்கியமா இருக்காரு, சில பேர் துன்பத்தை அனுபவிக்கிறார். ஒரே கணத்துல தான் பிறந்திருக்காரு. ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல போனா வார்டுல ஒரு அம்மாவுக்கு நல்லா அந்த குழந்தை என்ன பிறந்திருக்கான், இன்னொரு அம்மாவுக்கு அதே அந்த சமயத்திலேயே பிறந்த குழந்தை தலைவலி கால்வலி, அந்த குழந்தைக்கு சொல்லவும் முடியல, அழுது அழுது தீக்கிறது. இந்த குழந்தை ஜம்முன்னு இருக்கு. என்ன சுவாமி, ஒரே செகண்ட்ல போனா ஜாபகெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும், ராசி சக்கரம் நவாந்து இருக்கிறதுல ஒன்னதானே இருக்கும். ஒருத்தருக்கு எப்படி ஒருத்தருக்கு எப்படி, அது ஜோசியர் கேளுங்க, என்ன கேட்காதீங்க, விவகாரம் என்ன அப்படின்னு சொன்னீங்களேயானால் அதுக்குள்ள உள்ள பரமாத்மா அவனவன் செய்ததான போன பிறவியில செய்ததான சுக துக்கங்கள், அதுக்கு வேண்டியதான நல்லது கெட்டதை அறிந்து அதுக்கு தகுந்தா போல பலத்தை கொடுக்குற. அதுக்காகத்தான் சித்திரகுப்தர்னு சொன்னேன். அதனால அவிசேஷேன பசியத்தை, இதைதான் பார்க்கணும், அதை நான் பார்க்கணும், இதை நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றது பார்த்தால அதை பார்த்துட்டு இருக்கார். சத்தியமே நிர்விகாரஸ்ய, அப்படி பார்த்து கொண்டு ஒரு செயலையும் பண்ணாத ஒரு மாறுதலையும் அடையாதவர் யார் இருக்காரோ அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மாவுக்கு எப்படி மாறுதல் வரும். ஒரு தீபத்துக்கு மாறுதல் இல்ல. நீங்க இங்க உட்கார்ந்து சீட்டாடினாலோ இல்ல அனாவசியமாக சினிமா பத்தி பேச டைம் வேஸ்ட் பண்ணினாலோ இல்ல நல்ல கிரந்தங்களை பார்த்தாலோ இல்ல நல்லதான ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்லி அவரை திருத்தினாலோ நம்ம நல்லவரா இருக்கணும் என்று நினைத்து பகவானை தியானம் பண்ணினாலோ இந்த தீபம் மாறுறதோ அது அப்படியேதான் இருக்கு. நீங்க எந்த காரியமாவது தான் பண்ணுங்க, நான் எதை பண்ணினாலும் நான் சகாயம் பண்ணிட்டே இருக்கேன். இங்க உட்கார்ந்து அனாவசியமாக வேணும் பேசினாலும் அதுக்கு சகாயப்படுறது, பகவத்கீதை வாசிச்சாலும் சகாயப்படுறது,
4 பேருக்கு நம்மளால முடிஞ்சதா நான் நல்ல காரியத்தை பண்ணினாலும் அது விளக்கிறது. எப்படி விளக்கானது எல்லாவற்றுக்கும் சமானமாக இருக்கோ அதே போலதான் உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா. அவரை கொஞ்சம் கவனிப்போமே, அவர் அறிந்து கொள்ளணுமே. அவருடைய அறியறது ரொம்ப கஷ்டமா இல்ல, காதால கேட்டுட்டே இருக்கணும், தானா வந்துடும். சங்கீதம் எல்லாம் பாருங்க, விடாம கேட்டுட்டே இருக்கும், ஸ்வரஸ்தானம் வந்துடும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுமே தோடிங்க, இவருக்கு எந்த தோடி எப்படி தருது வாஸ்டா, அதெல்லாம் இதுவோ வாஸ்டா வரவே வராது. காதால கேட்டு கேட்டு வாயால நீங்க பாட்டு பாடி அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டா அப்ப வரும். இதற்காக நீங்க வந்து யஜ்ஞயாகங்கள்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அதே விதமாக உங்க பரமாத்மாவை அறிவதற்கு நீங்க என்ன பண்ணனா உள்நோக்கி திரும்பணும். கண்ணு வெளியில பாக்குறது உள்ள பரமாத்மா நான் என்கிறது என்ன அப்படின்னு அறியணும். வெறுமனை பார்த்தா இருட்டு தான் வரும். ஆனா என்ன பண்ணணும், வேதாந்தங்களை கேட்டு குருமுகாக பார்க்கலையான அதை நிச்சயமாக இந்த பிறவையில அடையலாம் அப்படின்னு சொல்ற. சர்வேஷாம் மனசோ விருத்தம் அவிசேஷேன பசியத சத்தியமே நிர்விகாரஸ்ய விசேஷஸ்ய கதஞ்சனா. எப்படி மனோவிருத்தம் மனசைவ ஸ்வப்னவஜ்ராக்ரதேஷ்டிதோ சம்பிரசாதேத்வயா சத்வ சின்மாத்திர சர்வகோவ்யா. இத நான் என்கிறது முழித்து கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் இதை செய்யறேன்னு தெரியும். தூங்கும் பொழுது ஒன்னும் தெரியல, ஆனா தூங்கும் பொழுது நீங்க இருக்கலா இல்லையா? முழிச்சதுமே சொல்றேன், நான் நன்றாக தூங்கினேன். உங்க தூக்கத்தை நீங்க பார்த்தீங்களா? பார்க்காம தூங்கினேன்னு எப்படி சொல்றேன்? அதோட இல்ல, தூங்கினதுமே நான் சொப்னத்தை பார்த்தேன், ஒரு கனவு வந்தது, அதையும் பார்த்தேன். இப்ப இந்த நான்கிறத நான் முழித்து கொண்டிருக்கேன், நான் தூங்கினேன், தூங்கும் பொழுது நான் சொப்னத்தை பார்த்தேன், மறுபடியும் பொழுது முழித்துக் கொண்டிருக்கேன் சொல்றா இல்லையா? இத்தனையும் சொல்றேன். அந்த ஒவ்வொன்றிலையும் நாங்கிறது சேர்த்து சொல்றேன். தூங்குகிறவர் வேற யாரோ ஒருத்தர், சொப்னம் கண்டவர் வேற ஒருத்தர், நினைக்கிறவர் வேற ஒருத்தர், சொல்றவர் வேற ஒருத்தர். இப்படி இருக்கா? எல்லாம் நான் ஒண்ணுதானே. நான் முடித்து கொடுத்தேன், நான் சொப்னத்தை பார்த்து நான் தூங்கினேன், அந்த நான் தான் உங்களோட நான் பேசுறேன். எல்லாத்திலும் நான் ஊடுருவி நிக்கிறதா? அதே போலதான் பரமாத்மா எல்லா இடத்துலையும் ஊடுருவி நிக்கிறேன். இந்த நான் எனக்கு எப்படி உங்களுக்கு ஊடுருவி நிக்கிறதோ, பல விஷயங்களை சொல்றதோ, அதே விதமா தான் இந்த பரமாத்மா எல்லோருடைய சரீரத்திலும் இருந்து கொண்டு எல்லோரையும் கவனித்துக் கொண்டு யார் அவர் வணங்குகிறாரோ, யார் அவரை பத்தி நினைக்கிறாரோ அவளுக்கு க்ஷேமத்தை கொடுத்து கொண்டு இருக்கார். இது எப்படி? இது ஒரு திருத்தம். இது எப்படிங்கிறது 4வது ஸ்லோகத்துல சொல்றது. இதை நாளைக்கு